بالقول كجهل بعضكم لبعض أن تحبط أعمالكم وأنتم لا تشعرون. என்ன சொல்றாரு? அல்லாஹ்வே சொல்றார். யாருக்கும் மாற்றுவது போல இல்லவே இல்லை, மாற்று கருத்தே இல்லை. சில பேர் ஹதீஸ்ல மாற்று கருத்து எடுப்பாங்க, சில பேர் கிதாப் எடுப்பாங்க, சில பேர் உலமாக்கள் எடுப்பாங்க. ஆனா எல்லா பேரும் ஒன்று கூடிய இடம் எது? குர்ஆன். அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ, உங்களுடைய சத்தத்தை நபியுடைய சத்தத்துக்கு மேலாக உயர்த்த வேண்டாம். الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي, நபியுடைய சத்தத்தை உயர்த்த வேண்டாம். ولا تجهروا بالقول كجهر بعضكم, பின்னாடி செய்த முன்னாடி செய்த, அதாவது உங்களுக்கு முன்பாக செய்த அறியாதவர்கள் செய்தது போல் நீங்கள் செய்ய வேண்டாம். بالقول كجهر بعضكم لبعض أن تحبط أعمالكم, உங்களுடைய எல்லா அமல்களும் வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சீங்களோ அந்த தஹ்பத அமாலுக்கும் எல்லாமே அழிஞ்சிடும். எப்படி அழிஞ்சிடும்? ஒரு பாறை இருக்கு, அதாவது வளர்க்குற பாறை. எப்படி சொல்றது தமிழ்ல? வலுவலுன்னு இருக்கும், வாசியான பார்வை, வழுக்கு பாறை. அதுல நம்ம கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு வேகமா மலையை கொட்டினா அந்த மலைக்கு, இப்போ ஒரு வழுக்கு பாறை இருக்கு, அதுல நம்ம ஒரு புடி மண்ணை வச்சுட்டோம், சரியா? அப்ப வேகமா மழை அடிச்சா வழுக்கு பாறையில என்ன இருக்கும்? ஏதாவது இருக்குமா? அந்த மாதிரி உங்களுடைய நன்மை அழிஞ்சிடும், ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. நபியுடைய சத்தத்துக்கு முன்பாக ஒரு சத்தம் உயர்த்த வேண்டாம். வஅன்தும் லா தஷ்உரூன், அல்லாஹ் அதுக்கு அப்புறம் சொல்றான், நீங்க இப்படி பேசிட்டே இருப்பீங்க, உங்களுடைய நன்மை அழிஞ்சிட்டே இருக்கும், அது உங்களுக்கே தெரியாது. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? நான் நிறைய அமைச்சிருக்கேன், நிறைய ஜகாத்து சதகா கோடிக்கணக்கில் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துருக்கேன், பள்ளிவாசல் கட்டியிருக்கேன், மதரசா கட்டியிருக்கேன், எல்லாத்துக்கும் தான தர்மம் செஞ்சிருக்கேன், மரம் வச்சிருக்கேன், அது 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 கிணறு வெட்டியிருக்கேன். வஅன்தும் லா தஷ்உரூன், அது உங்களுக்கே தெரியாது, எல்லா நன்மையும் போயிடும். அதனால அந்த ஆயத்தை அப்படியே நபியோட அது அடையாளத்தை வச்சிருக்காங்க. அதாவது 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லி அடையாளத்தை வச்சிருக்காங்க. 3 பேரும் ஒரே வாசகர். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதியிருக்காங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்காங்க, பிறகு உமர் ரலியல்லாஹு இருக்காங்க. பின்னாடி போங்க, இங்க பாருங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. அதாவது கால் இப்படி இருக்க, தலை இப்படி இருக்கு, சரியா? தலை இந்த பக்கம் அபூபக்கர் கீழே உமர் ரலியல்லாஹு இருக்காங்க, சரியா? படிப்படியா இருக்கு, தனித்தனியா இல்ல ஒண்ணா. ஆனா இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீடு. எல்லாத்தையும் பிடிக்குமா? என்ன இல்லை அவங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் கடைசியா அவங்களுடைய அம்மா எங்கடி அம்மா நிக்கிறாங்க ஆத்தியா. அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு சகஜமா போய் வருவாங்க. யாருக்கு? அதனுடைய கணவன் சகஜமா போயிட்டு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த இடத்துல அடக்கம் செய்வாங்க. அதற்கு பிறகும் ஆயிஷா ரலியல்லாஹு போனாங்க. ஏன்? யார் இருக்காங்க? பிறகு 3வது இடம் யாருக்காக வச்சிருக்காங்க? ஆயிஷா தனக்காக வச்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தனக்காக வச்சிருக்காங்க. 2 பேரும் போயிட்டு வரும் இருக்கும் பொழுது சாதாரண போயிட்டு வருவாங்க. ஏன்னா கணவர் தந்தை அவங்களுக்கு கிட்ட பர்தா இல்லை. பர்தா போடணுமா? கணவர்கிட்ட பர்தா இருக்கா? தந்தைக்கு பர்தா போடுறாரு. அப்போ 3வது இடம் தனக்காக ஆயிஷா ரலியல்லாஹு தனக்காக வச்சிருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த இடங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு. ஆயிஷா ரலியல்லாஹு மறுத்துட்டாங்க, தரமாட்டாங்க. உமர் ரலியல்லாஹுவோட காலத்தில் கடைசி அவங்க வாழ்ந்து அவங்களுடைய ஆட்சி செய்து இதுவரைக்கும்